நான் டயட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்ற சாலட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் நீங்கள் மெல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா யூ வில் நாட் லூஸ் வெயிட். செய்வன திருந்த செய். என்ன செய்கிறோமோ அதை பெட்டராக பண்ணோன்னா இட் வில் ஹெல்ப் அஸ். 6th ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், ஐயோ என்னால் அதை சாப்பிட முடியலையே, ஐயோ என்னால் இதை செய்ய முடியலையேங்கிற நெகட்டிவ் தாட்ஸ் வரவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரக்ஞாபராதம்னு சொல்லுவோம், மிஸ் யூஸ் ஆஃப் இன்டெலெக்ட்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே நம்மளுடைய எண்ணம் போல தான் நம்மளுடைய வாழ்க்கை. த மோர் யூ ஆர் ஹாப்பி when you do something, the results are very good. When you are more depressed, even though you are doing a good job, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பேடாக தான். ஸோ நம்ம எக்ஸாமில் படிப்போம், விழுந்து படிப்போம், கஷ்டப்பட்டு படிப்போம், ஆனால் பார்த்தா மார்க் வராது. இன்னொரு பையன் இருப்பான், சுமாராக படிப்பான், அவன் பார்த்தா மார்க் எடுப்பான். ஏன்னா அவன் படிக்கிறத லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி படிச்சிரு. நம்ம அதை ஒரு பேர்டனாக நினச்சி ஐயோன்னு படிக்கிற மாதிரி படிச்சிரு. இட்ஸ் a சிம்பிள் எக்ஸாம்பிள். வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப பெரிய லெவலில் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணணுங்கிற குறிக்கோள், நேர்மறை எண்ணங்களோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.